அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எக்ஸாம் நெருங்கிடுச்சு, எல்லாம் நல்ல மாணவர்கள் ரெடி ஆகிட்டீங்க. ஸோ நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இன்றைக்கி மெயின் டெஸ்ட் 18 மெயின் போதும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் கொண்டு போக வேணாம், ஓகேவா? நம்மகிட்ட என்ன நோட்ஸ் இருக்கோ அதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க சார். உங்கள்கிட்ட என்ன இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் ஒன்று விடாமல் படிச்சுக்கோங்க போதும், ஓகேவா? அதை தாண்டி ஒரு கொஷின்ஸ் வருது அப்படின்னா அது யாருக்குமே தெரியாதுன்னு தான் நீங்கள் நினைக்கணும். ஸோ அதுதான் உண்மை, ஓகேவா? அது உங்கள் ரிசல்ட்டை பாதிக்காது. அதனால் எல்லோரும் போகிற ஈஸியான கேள்வி மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க, ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்கள், அசல் ரூபாய் 46,000 ஓராண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் கிடைத்த மொத்த தொகை வந்து 52,440 உயர்ந்தது எனில் வட்டி விதத்தை காண்க. இது பார்த்தீங்கன்னா 7th புக் கேள்வி சார். இது அப்படியே இருக்க, பார்த்தோன்னே 8ன்னு ஆன்சர் சொல்லிடுவாங்க, ஓகேவா? இது எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த தொகையிலேருந்து எப்பவுமே இந்த எண்ணையும் ஆரையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வட்டி நம்மளுக்கு வேணும். ஏன்னா பிஎன்ஆர் என்ற ஃபார்முலா வேணும் இல்லையா? அப்போது மொத்த தொகையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசலை கழிக்கிறேன். கழிச்சு நான் ஒரு 46,000 கழிக்கிறேன் சார். கழிச்சோம்னா ஒரு 0 4 4 இது 6 6,440 அப்படின்னு கிடச்சிரும். அவ்வளோதாங்க. ஸோ பி 46,000. என் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஓராண்டு 9 மாதம். ஓராண்டுனா 12 + ஒரு 9 21. ஸோ மாதமாக மாற்றுறேன், அதனால் 21/12 அப்படின்னு போடுறேன். கீழே 100ன்னு வரும். இங்கே ஆர் தெரியாது, ஆறுன்னு போடுறேன். ஈக்குவல் டு எவ்வளோ வட்டி? 6,440. அவ்வளோதான் சார். இது சிம்பிளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், 2 0 2 0, இந்த ஒரு 0க்கு ஒரு 0, 3 கேன்சல் பண்ணலாமா? 4 3 12, 7 3 21. அதானே? 1 7 50 45, 7 ஓகே, 8 56, 9 63, மீதி 1 2 14. 46 எத்தனை மடங்கு பாருங்கள்? எத்தனை மடங்கு? 2 மடங்கு. ஏன்னா 46 2 மடங்கு தான் 92. அவ்வளோதான். கீழே 4 இருக்குது, இந்த 2 இருக்குது. அப்போ ஆரோட வேல்யூ 4 × 2 8%, ஓகேவா? ஸோ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க, ஓகேவா? சரிங்க, நம்ம அடுத்து குரூப் 2க்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். மொத்தம் 2 பேட்சுங்க. முதல் பேட்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்து புக்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன். செகண்ட் பேட்ச் என்ன, மொத்தம் அது ஒரு 100 டெஸ்ட் இருக்கும். செகண்ட் பேட்ச் வந்து ஒரு 50 டெஸ்ட் தான் இருக்கும். அது என்னென்னா அட்வான்ஸ் லெவல். ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களுக்கு மட்டும் அட்வான்ஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பேட்ச் கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்க மட்டும் தான் செகண்ட் பேட்ச். அந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்க ரெண்டுமே ஜாயின் பண்ணலாம். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணலாம், இதுலையும் ஜாயின் பண்ணலாம். ஒரே அமௌண்ட் தான், அது ரெண்டுமே 500 தான், ஓகேவா? ரைட், அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஜாயின் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க. ரைட், இங்கே நல்லா கவனிங்க. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 மாறுகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்லா தெரியும், பின்னா அசல், அது எவ்வளோன்னா 100%. தனி வட்டி அப்படின்னா எண்ணையும் ஆரையும் பெருக்கிற சதவீதம். அதனை அமௌண்ட் மொத்த தொகை அப்படின்னா என்னென்னா 100 கூட ப்ளஸ் தனி வட்டி சதவீதம். அதனை இங்கே பாருங்கள், 10 50. அப்போது 100 + ஒரு 50 எவ்வளோன்னா 150. இதுதான் மொத்த தொகை, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 150% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,050 × 100% எவ்வளவு? முடிஞ்சு போச்சுங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0, 2 5 10, 3 5 5, 1 3 3, 3 3 9, மீதி 1 10, 3 3 9, மீதி 1 3 5. அப்போது 3,350 2ஆல் பெருங்க என்ன வரும்? 6,700ன்னு ஆன்சர் கிடச்சிடும். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 3வது கேள்வி. 32,000 அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 வருடத்துக்கு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. டி = PR/100 2 = 20. அதானே? சரி, பி தெரியாது. பி எவ்வளோ அதை கொடுத்துருக்கேன், எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 32,000மா? ஸோ 32,000 போட்டேன். R/100 × 20 முடிஞ்சு போச்சா? இங்கே பாருங்கள், 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்படியே இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு, ஓகேவா? இங்கே பாருங்கள், 8 நாள் 32, 5 நாள் 20. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல் 4 2 8, 5 2 10. அவ்வளோதான் சார். இந்த 5 மேலே போச்சு, 25 ஆகிடுமா? இந்த 4 கீழே வந்துடும். அப்போ R², ஏன்னா இங்கே பாருங்கள் R × R. இந்த 5 மேலே போச்சுன்னா மேலே 25 வரும். இங்கே 4 மேலே இருக்கு இல்லையா? அந்த 4 இந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 2த்துக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, 5/2ன்னு வரும். இதை கலப்பினத்தில் பிரிச்சோம்னா 2.5%. எங்கே இருக்குது 2.5%? இங்கே பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 4வது கேள்வி. 15% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்கும் வட்டி
3225 எனில் வைப்பு தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான் இந்த அமௌண்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோனா 3225. அப்போ அசல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 15%. ஸோ 115/100ன்னு முதல்ல போட்டுருங்க. நான் ஷார்ட்கட்டில் போடுறேன் சார், நல்லா கவனிங்க. இது 5ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 5 10 ஒரு 0, 2 5 10 3 5 5 அவ்வளோதாங்க. இது 20, இது 23. இங்கே 2 ஆண்டுகள்லாம் 2த்தையும் ஸ்கொயர் பண்ணணும். 3 ஆண்டுகள்லாம் 2த்தையும் கியூப் பண்ணணும். இது எவ்வளோ 400 மாறும். 23 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 529ன்னு வரும் சார். அதானே? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 129 அவ்வளோதான் சார். இந்த டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோன்னா இந்த அமௌண்ட்டு 3225 சொல்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. 129 3225 இன்ட்டு அசல்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே என்ன இருக்குதோ அதான் 100ன்னு போட்டுருக்கல இந்த கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும். இங்கே என்ன இருக்குது 400ன்னு இருக்குது தானே அசல். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் 129 இதால் எத்தனை மடங்கு வரும்னு பார்த்தா இங்கே 9ன்னு இருக்கா, இங்கே 5ன்னு இருக்கா. 9ஆவோட எதை பெருக்குன்னா 5 வரும். யூனிட் டிஜிட்ஸை மட்டும் பாருங்கள். 9ஆவோட எதை பெருக்குன்னா 5ன்னு வரும். 5 ஏன்னா 5 45, 5 5 25ன்னு. ஸோ 5 மடங்கு போட்டால் கம்மியாக இருக்கும். 5 மடங்கு போட்டால் என்ன வரும்? ஒரு 1200 சம்திங் தான் வரும். ஆனால் 25 மடங்கு போட்டோம்னா ஓகேவா 3000 சம்திங்னு வரும். அப்போ இது 1 மடங்குன்னா இது எத்தனை மடங்கு? 25 மடங்கு. அவ்வளோதான் சார். ஓகேவா? இந்த 25 400 பேருக்கு 4 25 எவ்வளோ 100ஆ 2 0 அவ்வளோதாங்க. ஆன்சர் என்னென்னா 10,000 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 445 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மீப்பெரு எண்ணை காண்க. மீப்பெரு எண்ணுன்னா எக்ஸப் எடுக்கணும். அந்த இங்கே மீதி கொடுத்துருந்தாங்க 445, மீதி 4 கழிக்கிறோம். கழிச்சா என்ன வரும்? 441. நெக்ஸ்ட்டு 572 மீதி எவ்வளோ? இங்கே 5 கழிக்கிறேன். இங்கே 12 மாறும். இது 6 மாறுமா? 12ல் 5 போச்சுன்னா 7 567. ஓகேவா? புரியுதா சார்? இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? HCF எடுக்கணும். இங்கே பாருங்கள் 441 567 இது ரெண்டுமே 9ஆல் வகுப்படும் பாருங்கள். எப்படி சொல்கிறீங்க? 8 4 8 8 9 6 5 11 11 7 18. ஸோ 9ஆல் வகுப்படுது. ஸோ 4 9 36 மீதி 8 9 9 81. ஓகேவா? 6 9 54 எத்தனை 3 9 27. மறுபடியும் எதாவது எடுக்கலாம்? 7 எடுக்கலாம். 7 49 9 63. அப்போ என்ன அப்படின்னு கேட்டினா 7 9 பெருக்குனா என்ன வரும்? HCF 9 7 63. அப்போ இதுதான் HCF. அப்போ ஆன்சர் என்னென்ன? 63 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த 6வது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 87 நல்லா கவனிங்க. 87 84 6 கீழ்கண்ட எந்த எண்ணால் வகுப்படும்? ஏ பாருங்கள் 2ஆல் வகுப்படும். ஏன்னா லாஸ்ட்டு 6ங்கிறது 2ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்படுமா? தனித்தனியாக கூட்டுங்க. 6 10 18 18 25 25 8 33 33 3ஆல் வகுப்படும் இல்லையா? அப்போ இதுவும் வரும். 11ஆல் வகுப்படும் அப்படின்னு என்ன? 1 விட்டு 1 பார்க்கணும். இங்கே பாருங்கள் 8 8 16 16 6 22 டிஃப்ரென்ஸு 7 4 11. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும்? 11ஆ? பாருங்கள் டிஃப்ரென்ஸ் 1 விட்டு 1 இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் 0வோ அல்லது 11 வருதுன்னா கண்டிப்பாக அது 11ஆல் வகுப்படும். பாருங்கள் இதுவும் வகுப்படும். அப்போ ஆன்சர் என்ன? இவை அனைத்தும் தான் சரி. ஸோ எல்லாத்துலேயும் வகுப்படும். 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுது, 11ஆலையும் வகுப்படுது. பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 7வது கேள்வி. 2 எண்களின் எல்சியம் 495 அவற்றின் HCF 5 எனில் அந்த எண்களின் கூடுதல் 100 எனில் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 2 எண்ணோட பெருக்கு தொகை அந்த 2 எண்ணோட HCFையும் எல்சிஎம்மையும் பெருக்கிறதுக்கு சமம்ன்றது நமக்கு தெரியும். அதானே? இப்போ 2 நம்பரை நான் பெருக்கிறேன். நல்லா கவனிங்க. HCF எவ்வளோ? 5. எல்சிஎம் எவ்வளோன்னா 495. இப்போ இந்த 2 நம்பரை ஓகேவா கூடுதல் 100 வர மாதிரி இந்த 2 நம்பரை பிரிக்க போகிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 அப்படியே வச்சுட்டேன். 495 எதால் 11ஆல் வகுப்படும் இல்லையா? எப்படி சொல்கிறீங்க 11ஆல்? நான் இந்த லாஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள், நடுவில் இருக்கிற நம்பர் வருது. அப்போ இது 11ஆல் வகுப்படுதுன்னா 11 இன்ட்டு எவ்வளோன்னா 45 அப்படின்னு மாறும். அதானே? இங்கே பாருங்கள் 11 45 பேருக்கு 495 வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. பெருக்கு என்ன வரும்? 55 இன்ட்டு 45. அவ்வளோதான் சார். 2 நம்பர் ரெண்டுத்தையும் கூட்டுங்க 100ன்னு வந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ ஒரு நம்பர் 55 இன்னொரு நம்பர் 45. நம்மளுக்கு என்ன தேவை? வித்தியாசம் தானே தேவை. அப்போ 55ல் 45 கழிங்க. வித்தியாசம் என்ன வரும்? 10ன்னு ஒரு ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. 10th புக்கில் இருக்கிற கேள்வி. ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது. அதன் வேகம் 15
கிலோமீட்டர் தூரம் அதிகரிக்கப்பட்டால் பயண நேரம் 30 நிமிடங்கள் குறைகிறதுன்னு பேருந்தின் வேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. அதானே? சரி, கொஞ்சம் நல்லா கவனிங்க. நமக்கு தெரியும் இந்த டைம் அண்ட் ஸ்பீடில் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைமு இன்ட்டு ஸ்பீடு அப்படின்றது நமக்கு தெரியும். அதானே? நமக்கு தெரியும் இல்லையா? இங்கே டைம் எவ்வளோ 30 நிமிடங்கள் குறையுதுன்னு சொல்கிறோம். அப்போ டைம் மட்டும் வேணும்னா இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸு பை ஸ்பீடு ஈக்குவல் டு டைமு. ஓகேவா? இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸு 90 கிலோமீட்ரு. ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே 90 இங்கே எவ்வளோ எக்ஸ் ப்ளஸ் 15 அதிகரிக்கிறது. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோன்னா அரை மணி நேரம். அதானே? 30 நிமிடங்கள். அப்போ 1/2 மணின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் மணி இதுவும் மணி. இது புரியுதா எப்படி கொண்டு வந்தேன்னு? இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டு டைம். இங்கே டைம் கொடுத்துருத்தால இந்த டைம்லேருந்து இந்த டைமை கழிக்கிறேன். டிஃப்ரென்ஸாக எவ்வளோன்னா எவ்வளோ 30 நிமிடங்கள் குறைகிறது அதிகமாகுதுன்னா டிஃப்ரென்ஸாக கழிக்கணும் தானே? இங்கே 90/x மைனஸ் 90/x ப்ளஸ் 5. ஏன் 5 போகிறேன்னா 5 அதிகரிக்கும் போது அரை மணி நேரம் குறையுது. அவ்வளோதாங்க. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணியெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா பெரிய கணக்காக போகும். நம்ம ஆன்சர்லேருந்து போட போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். இங்கே 90 வருதுன்னா 90ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்பரை பார்த்துக்குங்க. ஓகேவா? 30 போட்டு பாருங்கள். 30 எக்ஸுக்கு 30 இங்கே எக்ஸுக்கு 30 போட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணால் 1/2 வருதான்னு பாருங்கள். வராது. இப்போ 45 போட்டால் வருதான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நான் 45 போகிறேன் பாருங்கள். 90/45 மைனஸ் 90 டிவைட் 45 கூட 5 கூட்டினா எவ்வளோ வரும்? 60 1/2. இங்கே 90 45 2 மாறுமா? ஒரு 0 ஒரு 0. இன்னும் 2 3 6 3 3 9. இது அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/2 ப்ளஸ் 3/2. இங்கே பாருங்கள், 4/2 சிம்பிளை பண்ணால் 2ன்னு வருதா? பாருங்கள், 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னென்னா 45 km/h. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்து 9வது கேள்வி. இதுவும் புக்கு கேள்வி தான். 10th புக்கில் இருக்கிற கேள்வி தான். தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு. இப்போ தந்தை இங்கே மகன் சொல்கிறாங்க. இது 6 மடங்கு, மகன் 1 மடங்கு. இதான் ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொல்கிறாங்க 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4:1. இப்போ 6க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் 2, 1க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் 1. அப்போ டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி மாற்றணும்னா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 3 எதுவுமே மேலே பெருக்கிங்க. 3 18 1 3 3. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5. 6க்கும் 1க்கு டிஃப்ரென்ஸ் 5. 5 எதுவுமே ரெண்டுத்துல பெருக்குங்க. 5 20 1 5 5. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் சமமாக இருக்குது. இந்த 2 மடங்கு தான் எவ்வளோன்னா இந்த 6 ஆண்டுகளுக்கு பின்புன்னு கொடுக்குறான் பாரு. அவ்வளோதாங்க. அப்போ 1 2 3 2 6. அப்போ 1 மடங்கு 3. நான் எத்தனை இதில் பெருக்கணும். இதில் பெருக்கிறது கிடையாது, இதில் பெருக்கணும். அப்போ தந்தை 18 மடங்கு, மகன் 3 மடங்கு. அப்போ தந்தை எவ்வளோனா 18 × 3. மகன் எவ்வளோனா 3 × 3. இது 9 மாறும். இது 54 மாறும். எங்கே இருக்குது? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். மகன் மற்றும் தந்தையின் வயது, தந்தை மற்றும் மகன் வயது. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது, பின்வரும் பல்லுறுப்புவின் வர்க்கமூலம் காண்க. 16x⁴ + 8x² + 1. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி வர்க்கமூலம் கேட்டாங்கன்னா எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? வர்க்கமூலம்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்க. 1 போட்டால் என்ன வரும்? 16 ஒரு 8 ஒரு 1. 16 8 24 நம்பரை மாற்றிட்டேன். 25 மாதிரி தான். 16 8 24 ஒரு 1 25. இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தால் ஒரு ஆன்சர் 5. அவ்வளோதாங்க. கீழகத்தில் எக்ஸுக்கு 1 போடுங்க. சப்போஸ் 2 ஆன்சர் இருந்தால் எக்ஸுக்கு 2ன்னு போடுங்க. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன வரும்? 4 1 5. எக்ஸுக்கு 1 போட்டால் 3. ஓகேவா? எக்ஸுக்கு 1 போடுங்க 2. எக்ஸுக்கு 1 போடுங்க. இங்கே எக்ஸே இல்லை பாருங்கள், 3ன்னு இருக்குது. அப்போ இது கிடையாது. ஓகேவா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க சார். ஓகேவா? அப்போ 5 இங்கே 5 தானே வருது. அப்போ என்ன ஆன்சர்? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது நல்லா கவனிங்க. N அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு வாலிபால் ஓகேவா போட்டியில் ஒவ்வொரு அணியும் அனைத்து அணிகளோடு விளையாட வேண்டும். மொத்தம் 15 மேட்ச் ஆடிக்கிறாங்களாம். அப்போ எத்தனை அணிகள் பங்கேற்றிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இதே மாதிரிலாம் இந்த கைக்குலுக்கள் கணக்கு போட்ட பாருங்க. அதுதான் இங்கே ஆன்சர் கொடுத்து எத்தனை அணிகள் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. புரியுதா? அப்போது இது மாதிரி கேட்குறாங்கன்னா n × n-1/2 இதாங்க ஃபார்முலா. ஒரு அணி இன்னொரு அணி கூட ஒரு முறை மோதுது, ஒருவருக்கு ஒருவர் கைக்குலுக்கி கொள்கிறார்கள். இது மாதிரி கேட்குறாங்கன்னா n × n-1/2. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ தான் 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 5 × 4 / 2 1 2 2 2 4. அப்போ 2 10ன்னு கேட்டு வருது. இது கிடையாது. 6 எடுக்கிறேன். 6 × 6 1 கழிச்சா 5 / 2 1 2 2 3 2 6. அப்போ 3 15 கரெக்டாக வருதா? அப்போ கலந்து கொண்ட அணிகள் எத்தனை? 6 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்கு என்ன ஃபார்முலா? n × n-1/2. ஓகேவா?
ஸோ ஒருவருக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட 10 நபர்கள் ஒருவருக்கு ஒருவர் கைக்குலுக்கி கொண்டால் மொத்தம் எத்தனை கைக்குலுக்கள் நடைபெறும்னு கேட்டாலும் இதே n×n-1/2 ஃபார்முலாவில் போட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பார்த்துக்குங்க. அடுத்தது x² - 2x - 24 x² - kx - r என்னுடைய மீப்பேவா x - 6 எனில் k இனுடைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே இதோட ஃபேக்டர் இதுதான் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு அதானே. இதோட ஃபேக்டர் ஏன்னா வகுத்தி அப்படின்னாலே ஃபேக்டர் தானே. அப்போது x - 6 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 6. அது எத்தனை இதில் போடுங்க r² - 6k - 6 = 0. எப்பவுமே இந்த ஃபேக்டர் எத்தனை இதில் போட்டால் அதோட வேல்யூ 0ன்னு வரும். இந்த -6kவே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. r² 36 - 6 = +6k. அப்போ 30ன்னு வருமா. 30 = 6k. 1r 6 IR 30. அப்போ கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 தாங்க சரியான ஆன்சர். எங்கே இருக்குது ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது 13வது கேள்வி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. அருள், மதன் மற்றும் ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை 6 மணி நேரத்தில் சுத்தம் செய்கிறார்கள். தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார். மேலும் ராம் அருளின் போல 3 மடங்கு எடுத்துக்கொள்கிறார் எனில் மூவரும் தனித்தனியாக எவ்வளோ நேரத்தில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா. இங்கே பாருங்க அருள் என்னன்னு இங்கே பாருங்க. தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல 2 மடங்கு மதன் அதானே. அப்போது இங்கே பாருங்கள் 1/x + 1/2x + 1/3x = எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது 6. நல்லா கவனிங்க. அருள் ஓகேவா மதன் ராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் அருள் எவ்வளோனா 1 மடங்காக இருக்கும். மதன் எவ்வளோனா 2 மடங்கு. ராம் எவ்வளோனா 3 மடங்கு. இங்கே பாருங்கள் தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார். அருளை போகிற 2 மடங்கு மதன். அருளை போல 3 மடங்கு ராம். அதனால தான் கீழே வந்து நான் 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. இதில் 1/xஐ வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டா இங்கே 1 இருக்குது 2 இருக்குது 3 இருக்கா 3க்கு கழிச்சா மற்ற 6ன்னு வருமா. இது மேலேங்கே 6 இல்லைன்னா மேலே 6 போடணும் இல்லையா. இது மேலேங்கே 6 வரணும்னா 3ஆல் பெருக்கணும். இது மேலேங்கே 6 வேணா 2ஆல் பெருக்கணும் அதானே. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் 1/6 இப்போ 6 6 கேன்சல் ஆகிடுச்சா. இது மொத்தம் பெருக்குங்க. 6 3 9 11. அப்போ 11/x = 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 11. அவ்வளோதான் சார். இது எத்தனை இதில் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. 1 11 11 2 11 22 3 11 33. எங்கே பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொன்றிலும் 8ஐ கழித்தால் அதன் விகிதம் 4:5 என மாறுகிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5:6 4:5 எவ்வளோ கழிக்கணும் 8 கழிச்சா. இந்த ரெண்டுத்துக்கு 5க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் 1 6க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ் 1. அப்போ 1 சமமாக இருந்தாலும் இந்த 1 மடங்கு தான் 8. அது எத்தனை ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோம்னா 5 × 8 எவ்வளோ 40. பாருங்கள் 5க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் 1 6க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ். இங்கே டிஃப்ரென்ஸ் சமமாக இருந்தாலும் டேரெக்டாக எடுத்துருவேன். இல்லைனா என்ன பண்ணணும் இது மாதிரி மாற்றி போடுவோம் இல்லையா. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இது மேலே பெருக்கும் மேலே 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் கீழே அது மாதிரி போடணும். இங்கே டிஃப்ரென்ஸ் சேமாக வந்துருச்சு. ஓகேவா. அப்போது 6 × 8 எவ்வளோ 48. 40 48 எங்கே இருக்குது ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கணக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. 15வது கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கிற கேள்வி. ஓகேவா. இங்கே பாருங்கள் கேள்வி நல்லா படிங்க. 4 இந்தியர்கள் அதானே 4x + 4 சீனர்கள் 4y = 3 நாளில் முடிக்கிறாங்க. 2 இந்தியர்கள் + 5 சீனர்கள் சேர்ந்து 4 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு எக்ஸ் மட்டும் எத்தனை எத்தனை நாளில் முடிப்பாங்க, ஒரு ஒய் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அதானே கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் இந்த 4 எத்தனை 3ஓட பேருக்குங்க 3 நாள் 12 3 நாள் 12. இந்த 2 எத்தனை இதோட பேருங்க 4 2 8. இந்த 5 எத்தனை கூட பேருங்க 5 நாள் 20. அவ்வளோதான் சார். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 12 8க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்த 4. இது என்ன மாறும் 8. அப்போ 1:4. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா டேஸோட ரேஷியோ அதானே. ஏன்னா டேஸ் தானே இது. இதுலேருந்து எனர்ஜி ரேஷியோ நம்மளுக்கு வேணும் என்ன பண்ணுவோம் 4:1ன்னு எடுத்துப்போம் சார். இதுதான் சார். ஸோ ஒரு இந்தியர்கள் வந்து 4 மடங்காகவும் சீனர்கள் வந்து 1 மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது என்ன 4:1ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ கணக்குக்கு வரேன். ஓகேவா. இங்கே பாருங்கள் 4 இது ஒரு 4 அதானே. 4 இந்தியர்கள் இந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் எடுத்துக்கிறேன். 4 இந்தியர்கள் 4 பெருக்கிறேன் 4 நாள் 16. இங்கே பாருங்கள்
4 8 ரேஷியோ எத்தனை வரும்? ஒரு நாள் 4 2 நாள் 8 தானே. அப்போ என்ன வரும்? 1 இங்கே பாருங்கள் ரேஷியோ என்ன வரும்? 1:2 தானே. அப்போ எனர்ஜி ரேஷியோ எடுக்கும்போது 2:1 அப்படின்னு கிடைக்கும். அதானே. இங்கே பாருங்கள் இப்போ சொல்லுங்கள். 4 மடங்கு இந்தியர்கள் அதோடைய எனர்ஜி வந்து 2 4 2 8 அப்படின்னு மாறும். ப்ளஸ்ஸு இங்கே 4ன்னு இருக்கா, இங்கே எவ்வளோ 1ன்னு இருக்கா, 4 1 4. ஸோ அவங்களோட எனர்ஜியை கூட பெருக்கிறேன். இன்ட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 3 நாளில் முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க? எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ எக்ஸ்னால் எவ்வளோ? 2ஆ? அப்போ 2 இன்ட்டு எக்ஸு அவ்வளோதான். செட்டாலாம் 12ஆ? 12 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 2x. ஓ 2 2 இது என்ன வரும்? 6 2 12 3 6 18. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 18ன்னு வரும். ஓகேவா? இதே தான் மேலே 12 இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஒய் வேணும்னா இங்கே ஒய்யோட மடங்கு எவ்வளோ? 1 மடங்கா? அப்போ 1 இன்ட்டு ஒய். இங்கே பாருங்கள் 1 இன்ட்டு ஒய் தான். அப்போ 3 12 36. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 36 ஆன்சர். அப்போ 18 36 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருடைய எனர்ஜி ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா கணக்கே முடிஞ்சு போச்சுங்க. பார்த்துக்குங்க. ரைட். அடுத்தது 16வது கேள்வி. ஒரு பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலேருந்து லண்டன் செல்ல மொத்த பயண நேரமாக 11 மணி நேரம் எடுத்துக்குதுங்க. விமானம் தனது பயண நேரத்தை 11 ஞாயிற்றுக்கிழமை, நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை 23:30 அப்படின்னா என்ன அர்த்தம்? 11:30 PM அதானே ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. சென்னையின் திட்ட நேரம் லண்டனின் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்குது. அப்போ 4.5 மணி நேரம் முன்னாடியே போயிடுது. அப்போ மொத்த பயண நேரம் 11 மணி நேரம்னா ஓகே, ஒரு 4.5 மணி நேரத்தை கழிங்க. கழிச்சா என்ன வரும்? இந்த 11 எப்படி பண்ணலாம்? 10 60ன்னு போட்டுக்கலாமா? இங்கே பாருங்கள் 4 30 அப்படின்னு போகிறோம். இங்கே பாருங்கள் 11 மணி நேரம் மொத்தம் 10 11 10 60 போகிறோம். ஏன்னா கழிக்கிறதுக்காக ஒரு 0 ஒரு 3 10 நாள் போச்சுன்னா எவ்வளோ? அப்போ 6.5 மணி நேரம் ஆகுங்க. ஓகேவா? அப்போது நைட்டு 11:30 கிளம்புதுன்னா 6.5 மணி நேரம் ஆகுதுன்னா அப்போ மறுநாள் காலை என்ன ஆகும்? அதானே. இப்போ மறுநாள் காலை 6 மணிக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ 6 AM. புரியுதாங்க? அப்போ மொத்த பயண மணி நேரம் எவ்வளோன்னா 11 மணி நேரம். ஆனால் 4.5 மணி நேரம் முன்னாடி இருந்தால் அப்போ 6.5 மணி நேரம் தான் பயண மணி நேரம் ஆகுது. அப்போ நைட்டு 11:30 மணிக்கு கிளம்புற ஃப்ளைட்டு காலையில் 6 மணிக்கு அங்கே ரீச் ஆகுது அந்த நேரம். ஓகேவா? அப்போ காலையில் 6. ஏன்னா இங்கே பாருங்கள் 6.5 மணி நேரம் இல்லையா? அப்போ 11 மணிலேருந்து கணக்கு பண்ணால் என்ன வரும்? 12 கணக்கு பண்ணால் ஒரு 6 வருது இல்லையா? இந்த 11:30 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 17வது கேள்வி. இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் ப்ளஸ் 15 கியூப் இதோட வேல்யூ என்ன? ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன? n இன்ட்டு n+1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதுவும் அதே தான் வரும். n இன்ட்டு n+1/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே எவ்வளோ வரும்? இங்கே ஸ்கொயர்னு வராது, வெறும் 15 மட்டும் தான் வரும். அதான் n இன்ட்டு n+1/2. ஏன்னா இயலெண்கள் கூடுதல் தானே. இப்போ பாருங்க எனக்கு 15ன்னு போடலாமா? 15 இன்ட்டு 16 டிவைட் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 15 இன்ட்டு 16 டிவைட் 2 2 2 8 2 16 5 8 120 120 ஸ்கொயர் மைனஸ் 120 அப்படின்னு வரும். ஓகேவா? இது ஸ்கொயர் பண்ணி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 14,280ன்னு வரும். நீங்கள் இப்போ செக் பண்ணுங்கள். ஆன்சர் என்னென்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? 12 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 144,000ன்னு வரும். அதில் வந்து 120 கழிச்சிங்கன்னா 14,280ன்னு ஆன்சர் கிடச்சிரும். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 17வது கேள்வி. 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் 480 கிடைக்கும்? நல்லா கவனிங்க. இந்த கேள்வி டிஃப்ரெண்டான கேள்வி. புக்கில் இருக்கிற கேள்வி. 5 7 9 டாட் 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 ஓகேவா? n உறுப்புகள். இதோட கூடுதல் எவ்வளோ? ஏன்னா எத்தனை உறுப்புகள் தானே, இதோட கூடுதல் எவ்வளோ? 480 அதானே. சரிங்க, இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஒற்றை எண்கள் கூடுதலுக்கான n உறுப்புகள் கொடுத்தா என்ன ஃபார்முலா? n². அதானே. உறுப்புகள் எண்ணிக்கை கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா? n². இங்கே எத்தனை உறுப்புகள்? ஒற்றை எண்கள்லாம் 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ முன்னாடி 1 3 இல்லை இல்லையா? இது ரெண்டு கூட்டினா எவ்வளோ? 4. அந்த 4 எடுத்துமே இதில் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 484. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஏன்னா n² தானே. இங்கே பாருங்கள் n² வேல்யூ தானே இது. அப்போ இது n² எடுத்தானா என்னோட வேல்யூ என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 484. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22ன்னு வரும். ஓகேவா? பார்த்துக்குங்க. 22 ஸ்கொயர் தான். நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். 22 இன்ட்டு 22 2 2 4 2 4 2 4 4 484 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 22 உறுப்புகள். ஆனால் முன்னாடி 2 உறுப்பு இல்லை இல்லையா? அதை கழிச்சுக்கணும். ஸோ 22லேருந்து 2 கழிச்சோம்னா ஆன்சர் என்ன?
20 உறுப்பு. ஏன் 2 கழிக்கின்றது முன்னாடி 1 3 இல்லை, அந்த 1 3 சேர்த்து தான் நம்ம 22 உறுப்புகள் கண்டுபிடிச்சோம். புரியுதா? ஸோ அந்த இது இல்லை பார்த்துக்குங்க. அப்போ ஆன்சர் என்ன? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம். உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஹோலாவாக இருக்கும் சார். ஒரு கிண்ணம் பவுல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் 3 மீட்டர் 5 மீட்டர் எனில் அதனுடைய மொத்த பரப்பை காண்க, மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபார்முலா உள்ளீடற்ற கோளத்துடைய அரைக்கோளத்தில் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3R² + ஸ்மால் r, அவ்வளோதாங்க. ஓகேவா? 3R² + ஸ்மால் r, அவ்வளோதான். ஓகேவா? பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ 22/7 3 × கேபிட்டல் ஆர்னா 5ஆ, ஸோ 5² எவ்வளோ? 25. ஸ்மால் ஆர் எவ்வளோ? 3² 9. இது டேரெக்டாக 9ன்னு போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ 22/7 × 3 25 75ஆ, 75 கூட ஒரு 9 கூட்டினா என்ன வரும்? 84. 1 7 12 84. அப்போ ஆன்சர் என்னென்னா 22 × 12 264ன்னு கிடச்சிரும். எங்கே? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு சிறுமி தனது பிறந்தநாளை கொண்டாட கூம்புடைய தொப்பிகளை தயாரிக்க 5720 பரப்பு. நல்லா கவனிக்கணும். இதுதான் மொத்த பரப்பு. இந்த மொத்த பரப்பை ஒரு தொப்பியோட பரப்பால் டிவைட் பண்ணிட்டா மொத்தம் எத்தனைன்னு கிடச்சிரும் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இது பெரிய பரப்பு சார். இந்த பரப்பில் நான் ஒன்று கட் பண்ணி ஒரு தொப்பியாக தயாரிக்கிறேன். அதுதானே? இது மாதிரி ஒரு தொப்பியோட பரப்பு வலைப்பரப்பு தெரிஞ்சு போச்சுன்னா மொத்தம் நம்ம போட்டுடலாம் இல்லையா? சரி, ஒரு தொப்பியோட வலைப்பரப்பு அது கூம்பு வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூம்போட ஆரம் எவ்வளோ? 5. உயரம் எவ்வளோ? 12. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், சாய் உயரம் எல் வேணும். ஏன் சார் எல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய் உயரம் கூம்போட வலைபரப்பு ஃபார்ம்லான πr எல். எல் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 5னா 13 வரும். நீ வேணால் செக் பண்ணுங்களேன். இங்கே பாருங்கள், 12² + 5². 12² 5². 12 144, 5 வந்து 25, மொத்தம் 169ன்னு வரும். இது ஸ்கொயர் எடுத்தால் 169 ஸ்கொயர் எடுத்தால் 13ன்னு வரும். அப்போ எல்லோட வேல்யூ என்ன? 13. அவ்வளோதான் சார். கூம்போட வலைப்பரப்பு கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணிட்டா முடிச்சு போச்சுங்க. கூம்போட வலைப்பரப்புன்னு என்ன? πr l. 22/7. ஆரத்துடைய மதிப்பு எவ்வளோ? 5. ஓகேவா? இது எவ்வளோ? 13. புரியுதா சார்? ஓகேவா? அவ்வளோதாங்க. இதை அப்படியே டிவைட் பண்ணிட்டா முடிச்சு போச்சுங்க. இப்போ என்னோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 57 20 மொத்த பரப்பு டிவைட் கூம்போட வலைப்பரப்புன்னு என்ன? 22/7 5 13. இந்த 7 அப்படி என்ன ஆகிடும்? மேலே போயிடும் சார். இது மொத்தம் சிம்பிளை பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ 28 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது 11 அடிக்கலாம், 5 அடிக்கலாம், அதுக்கப்புறம் 13 கேன்சல் ஆகிட்டுனா மொத்தம் ஆன்சர் 28 வந்து நிற்கும். பார்த்துக்குங்க. இங்கே இடம் இல்லை, அதனால் நான் போடுறேன் டேரெக்டாக போட்டு. சிம்பிளை பண்ணுறதுலாம் நீங்கள் தான் சார் பண்ணணும். நெக்ஸ்ட்டு முதல் 11 இயலெண்களின் விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படின்னு கேட்டால் √ ஆஃப், ஓகேவா, n² - 1/12. இங்கே பாருங்கள், √ ஆஃப் n². என்னென்ன 11²? 11² - 1/12. ஓகேவா? இங்கே பாருங்கள், முதல் 11 இயலெண்களின் விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ரூட் போட்டால் என்ன ஃபார்ம்னா சிக்மா. அப்படி திட்ட விளக்கத்துக்கு தான் இந்த ரூட் போடுவோம். விளக்க வர்க்க சராசரின்னு என்ன? ஸ்கொயர் போட்டோம்னா அந்த ரூட் போயிடும். ஓகேவா? அப்போ 11² 121 - 1 / 12. 121 3 கழிச்சு என்ன வரும்? 120/12. இது 1 மடங்கு, இது 10 மடங்கு. அப்போ ஆன்சர் என்ன? 10 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க, நான் ஆப்ஷனில் ரூட்னு கொடுத்துருப்பேன், மாற்றிக்க. அது எப்போ திட்ட விளக்கம்னு கேட்டிருந்தா மட்டும்தான் ரைட். அடுத்தது 22வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. APRQXSZ 1 2 3 4. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 ஆகிய 6 நபர்கள், அதுனா 5 இல்லை 6 நபர்கள் ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். நல்லா கவனிக்கணும். ஒரு வரிசை 1 2 3 4 5 6 நபர்கள். அடுத்தது எஸ் மற்றும் இசட் ஆகியோர் நடுவில் உள்ளனர். எஸ் மற்றும் இசட். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி வேணா போடலாம். கடைசியில் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். எஸ்ன்றதால முதல்ல எஸ் சொல்கிறதால எஸ் மற்றும் இசட் ஆகியோர் நடுவில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது ஏ மற்றும் பி ஆகியோர் இரு முனைகளில் அமர்ந்துள்ளனர். இது ஏன்னு இங்கே போடுறேன், இதை பி அப்படின்னு இங்கே போடுறேன். ஓகேவா? இதை மாற்றி கூட வரலாம். ஆனால் உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் சப்போஸ் அடுத்த லைன் படிக்கும்போது மாறி வருதுன்னா இதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ என்பவர் பாருங்க, ஆர் என்பவர் ஏவுக்கு இடதுபுறம் இருக்காரு. இப்போ நமக்கு பார்க்கக்கூடாது.
இங்கே பாருங்கள் ஆர் என்பவர் ஏவுக்கு இடதுபுறம் இருக்கார் அப்படின்னா ஏ இங்கே இருக்காரா, அப்போ ஆர் எங்கே வருவார், இங்கே தான் வருவார். நமக்கு இது வலப்புறமாக தெரியும், ஆனால் ஏவுக்கு யார் ஆர் இடப்புறமாக இருப்பார். இப்போ ஏ இங்கே இருக்காருன்னா அவருக்கு இங்கே இடதுபுறமாக இருக்கார். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, அப்போ கண்டிப்பாக இன்னும் தெரியும் யார், மொத்தம் 6 பேர் இல்லையா, இங்கே 5 பேர். அப்போ இல்லாதவர் யார், எக்ஸு. அப்போ இங்கே தான் எக்ஸு வரும். இப்போ கேள்வி பாருங்கள், பிக்கு வலதுபுறம் இருக்கவர் யார், இங்கே பி இங்கே இருக்கார், இவருக்கு வலதுபுறம் யார், எக்ஸு. முடிஞ்சு போச்சா. அப்போ பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது 23வது கேள்வி. இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஓகேவா. லில்லி மலர் என்பது தாமரை எனவும், தாமரை என்பது ரோஜா எனவும், ரோஜா என்பது சூரியகாந்தி எனவும், சூரியகாந்தி மல்லிகை எனவும் அழைக்கப்பட்டால் இந்தியாவோட தேசிய மலர் எதுன்னா ரோஜா அப்படின்னு சொல்லுவோம். சாரி, இந்தியாவோட தேசிய மலர் எது, இங்கே பாருங்க, இந்தியாவோட தேசிய மலர் எதுங்க, தாமரை. இந்த தாமரை எவ்வாறு அழைக்கிறாங்க, ரோஜா எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ டேரெக்டாக ரோஜா தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தொடரின் அடுத்த 2 எண்களை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த 2 நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு டிஃப்ரென்ஸ் போட்டு பார்த்தா வரல. ஓகேவா. எப்படி யோசிச்சாலும் வரலன்னா அடுத்தடுத்த நம்பரை பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் 4, 12, 28, அடுத்தது இது. முதல்ல இதை எடுத்துக்கலாமா, 4, 12, 28 டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, 8. இதுக்கு என்ன 10. அப்போ இதுக்கு என்ன வரும், இங்கே பாருங்கள், இதுக்கு 10 வரும், 16 வரும். இங்கே பாருங்கள், 28ல் 12 கழிச்சா 16. அப்போ 8, 16 வருது. அப்போ என்ன வரும் அடுத்தது, 24. அது எதுவுமே 28 கூட 24 கூட்டுங்க. 24 கூட்டிங்கன்னா 12க்கு 2 மீதி 1. ஸோ 52. 52 எங்கே வருது பாருங்கள், 7 மட்டும் தான் வருது, வேறு எங்கேயும் இல்லை. சரி, அடுத்தது இங்கே வேணும், இதை செக் பண்ணுங்கள். 5, 17, 37. அடுத்தது இங்கே பாருங்கள், 5, 17, 37 டேஷ். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எடுங்க, 12ன்னு வரும். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸு 20. அப்போ இது ரெண்டுத்துக்கு எவ்வளோ 8 ஆயிருக்கா. இதில் ஒரு கூட்டி 8 கூட்டினா வரும் 28. அவ்வளோதாங்க. 37 ஒரு 28, 8 5 5 மீதி 1. ஸோ 3 2 65. பாருங்கள் 65. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது லாஸ்ட்டு கேள்வி. கொடுக்கப்பட்டவற்றில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதை முதல்ல ஓகேவா, நம்ம ஒரு கான்செப்ட் ஒன்று தெரியும். இங்கே பாருங்கள், இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, 1 2 3ன்னு போட்டு 1 + 2 + 3ன்னு போடும், ஞாபகம் இருக்கா. 3 2 5 5 1 6ன்னு சொல்லிட்டு அதே தான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், 1 2 3. இது மொத்தம் கூட்டினா என்ன வரும், 1 கூட்டல் 2 கூட்டல் 3 எவ்வளோ, 6. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3. அப்போ 1 கூட்டல் 2 கூட்டல் 3 இது எவ்வளோ, 6. 12 ஆச்சா. ஓகேவா. அது கூட அதுக்கப்புறம் இந்த சைடுங்க, இதை பாருங்கள், இது 1. ஓகேவா, இது 2, இது பெருசு 1 3. அதுதானே. அப்போ டோட்டலாக எத்தனை அப்படின்னா 15 முக்கோணம் உள்ளன. எங்கே, ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துங்க சார். ஓகேவா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.